சோறாக்குறாலோ இல்லையாடா இங்கே பாருங்கடா. காலையில் உட்காந்து பூரா பாக்கெட்டை போட்டுக்கிட்டு மசாலா வியாபாரம்னு நல்லா கிடச்சிச்சுடா ஒரு மசாலா வியாபாரம். சோறாக்குனியா இல்லையாப்பா காலங்காத்தால? உன் வேலை என்ன சோறு வேலை தானே? ஆமாம். சோறு பருப்பு ரசம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் மட்டன் போட்டு எல்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டு போய் தின்னு போ. சோறு பருப்பு ரசம் கத்திரிக்காய் முருங்காய் போட்டா? ஆமா. நான் நம்ப மாட்டேன். எங்கே காட்டு பார்ப்போம். போய் நீ பாடுற. டேய் வாங்கடா பார்ப்போம். என்ன அவன் செஞ்சு வச்சுருக்காங்கிறது நம்மளுக்கும் தெரியணும்ல. டேய் ஆமாடா, இது என்ன இது? என்ன லைவ் இது போட்டியா? இந்த பருப்பு ரசம் வச்சுருக்க. ஆமாம். இது என்ன அது? ஏய் ஆமாடா, இங்கே வாருங்கடாட்டா. என் தங்கப்பிள்ளைய நான் வந்து சந்தேகப்பட்டேனே. உண்மையிலே ஆமாடா. இந்த போட்டிருக்கா பாருங்க, முருங்கைக்காய் போட்டு கத்திரிக்காய் போட்டு கறி போட்டு கறி குழம்பு வச்சுட்டா. இதில் வந்து ரசம் வச்சுட்டா. சோறு ஆக்கியிருக்காள? ஆமாடா ஆக்கியிருக்காடா. பரவாயில்லடா. ஆனால் ஒன்று சொல்கிறேன் நான் கேட்டுக்கோங்க. இதே வந்து பொழப்புன்னு சொல்லி உட்காந்துருந்தா சரி, இவ இதை பார்க்குறாள்ல, என்னையும் அங்கே விட வேண்டியதானே, அனுப்பி விட வேண்டியதானே. என்னையும் கூப்பிட்டு இங்கே உட்கார வச்சுக்கிட்டு நான் இதுக்கு தூக்கி வெட்டியாக எழுந்திரிச்சிக்கிட்டு என்ன 3 வேளை சோறு திங்கிறதா என் பொழப்பா நான் கேட்குறேன். அதெல்லாம் காட்டலை. அங்கேருந்து ஃபோன் வந்துச்சுன்னு சொல்கிறேனே, நம்பவே மாட்டேங்கிற. இவகிட்ட நான் இப்போ வந்து சொல்கிறேங்க, அங்கேருந்து ஃபோன் வந்திருக்குப்பா, நான் போயிட்டு வந்துடுறேப்பா அப்படிங்கிறதுக்கு. இல்லை அதெல்லாம் நீ போவேணே, சும்மா நடிக்காத, உன் பொண்டாட்டி உன்னை கூப்பிட்ருக்கவே மாட்டேன், அவளுக்கு காதல் பண்ணுறதுக்கே நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாளே. இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் அந்த ஃபோனை கூட ஒரே ஒரு செகண்டு கொடுத்தவொன்னே போயிரு, நான் உங்கள்கிட்டே தந்துடுறேன். இங்கே பாருங்க, காலையிலே இவளை கூப்பிட்டு போய் நான் சொன்னேன்ல, நாக்கடை பஜாருக்கு போய் நகை வாங்கி கொடுக்க போகிறதா ஏதோ ஒரு தகவல் கசிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. இல்லை அதெல்லாம் இந்த பாருங்க எம்புட்டு தான் அனுப்பி வச்சுருக்கா பாருங்களேன். இந்த இதில் அனுப்பலை, 2 இது வச்சுருக்கா அவளும். இந்த வர்றேன், என்னென்ன அநியாயம் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அவள் போட்ட வாய்ஸ் நோட்டெல்லாம் இவ கேட்டான்னா அதிர்ச்சி ஆயிடுவான். அந்தளவுக்கு இருக்குது. நான் இவர்கிட்ட எதையுமே காட்டுறதில்ல, ஒன்று காட்டுறேன், அதை மாத்திரம் பார்க்க சொல்லுங்கள். இங்கே பாருங்க. எங்கள் அப்பா இவ்வளோ கேட்டுமே சரியான ட்ராமாக்காரராக இருக்கீங்க. இவ்வளோ கேட்டுமே அவ்வளோ என்னமோ என் தங்கத்துக்கு ஏதாவது நான் என் செல்லத்துக்கு தங்கம் வாங்கி கொடுக்கணும் அப்படியாப்பா? வாங்கி கொடுப்பீங்க. தங்கமான தங்க பேரை இங்கே இருக்கிறேன், அவனுக்கு ஒன்றும் தங்கத்தில் செய்கிறதுக்கு துப்பு இல்லை, அச்சய கிருத்திகன்னு சொன்னோடனே தங்கம் வாங்கி கொடுக்கணும். அதில் எவ்வளோ அதில் ஒரு பொண்ணு சொல்லுது, வேணாண்ணே சும்மா அந்த உப்பு மஞ்சள் இதெல்லாம் வாங்கி வச்சாலே போதுனேன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ பாசம் இருக்குன்னு பாருங்க. எல்லாம் இவளுக்கே செய்கிறானேன்ற அந்த ஆதங்கத்தில் அவங்க அள்ளி கொடுக்குறாங்க. அதுக்கு இல்லை நான் ஏதாவது ஒன்று செய்யணும். அட்டேங்க அப்பா, அப்படி என்னப்பா காணாத கண்ட அந்த குணா கோயக்குள்ளக்கா? ஏன்பா நீ எல்லாம் எங்கிட்ட வந்து இவ்வளோ ஆட்டி படைச்சு பணத்துக்கு வந்தவளுக்கே இவ்வளோ பாசத்தை காமிக்கும் போது எனக்காக இருக்கிற மனுஷனுக்கு நான் எவ்வளோ காமிக்கணும்? ஓய் அவ புருஷன்ட்ட கேட்க சொல்லு. ஏதாவது என்னை பத்தி சுகையில பத்தி பேசுனான்னு வச்சுக்கோங்களேன், வேற மாதிரி கொண்டு போயிருவேன். இப்ப இருக்க டென்ஷனுக்கு பொத்திக்கிட்டு கேட்டியாப்பா? சுகையிலுக்கு இல்லை அவள் வார்த்தையை விடுறா, கவனிச்சியா நல்லா? நீ வந்து ஒன்றுமே இல்லாதவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒன்றுமே உனக்கு பண்ணாதவளுக்கு, காசுக்காக இருக்கிறவளுக்கே, காணாததை கண்டவளுக்கே இவ்வளோ பண்ணுறியே. நான் என் சுகையிலுக்காக இருந்தால் என்ன தப்புன்னு சொல்லி அவள் கேட்குறா. அதுக்கு தான் இன்றைக்கி நான் போகலை. இப்போ ஏன் நான் இங்கே போகாமல் இங்கே உட்காந்துருக்கேன்னு உனக்கு தெரியுமா? காலைல உன்கிட்ட என்ன சண்டை ஓட்டு போனேன். எப்படி வச்சு கொடுப்பா, நேரம் ஆனால் சோறு வந்துருமே உட்காந்துருப்பேன். வேற இங்கே நான் இங்கே உட்கார்றத சொல்லலடா, வெண்ண இங்கே வரும் மெண்டல் மாதிரி பேசுகிறா பாருங்க. காலையில் இவகிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்னா, நான் காலையில இருந்து எல்லாம் இது பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு நீ சும்மா நோட்டியா? உனக்கு தனியாக பேச வாய் இல்லையா? தனியாக பேசுகிறேப்பா, நம்ம நாயத்தை பற்றி சொல்லு ஏதாவது. நான் என்ன சொல்லிட்டு போனேன் இங்கேருந்து? நானே ஏதோ ஒரு பிள்ளை காசு பிடிச்சா அது எந்த பிள்ளைன்னு தெரியாமல் இங்கே வர்றா. எனக்கு இருக்கிற கவலை என்ன, இவளுக்கு இருக்கிற கவலை என்ன? மெண்டல் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. நான் ஒன்று சொல்லவா, காலையில் இங்கேருந்து கிளம்பி போகும்போது நான் சாயங்காலம் தான் வருவேன்ப்பா. அங்கேயே இருந்து என் பேரனை பார்த்துட்டு பிள்ளைய கூட இருந்துட்டு 7 மணிக்கு தான் வருவேன்றதுக்கு இவளுக்கும் எனக்கு சரியான வாக்கியா தகராறு. சண்டை. ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை வாடா ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுற, நான் என்ன தான் மசாலா அரைச்சாலும் எது பண்ணாலும் பாக்கெட்டு போட்டாலும் உனக்கு சமைச்சு கொடுக்குறது பிள்ளைகளுக்கு செய்கிறத நான் செஞ்சு தான்டா ஆகணும். நானும் ஒரு குடும்ப தலைவீடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கெஞ்சி என் காலில் விழுந்தா. நான் தான் இல்லை நான் என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவன் இந்த வாய்ஸ் மெசேஜை நான் கேட்ட உடனே நான் டென்ஷன் ஆகி எதுக்கு வந்து இவன் நம்ம ஒன்று என்னையை கூப்பிடணும், கூப்பிட்டா என்னையை மாத்திரம் கூப்பிடணும். அதை விட்டுட்டு
சுகையில் வந்து நாங்கள் ஏன் சுகையிலை பற்றி எதுக்கு நியாயப்படுத்துகிறேன் நான் கேட்குறேன். அதுதான் அதனால தான் கடுப்பில் என்ன பண்ணேன், வீட்டுக்கு அங்கே போகாமல் இங்கே வந்துட்டேன் நான். அப்போ இவ அதை நம்ப மாட்டேங்கிறா. என்னம்மா நீ வந்து சும்மா தேவையில்லாமல் வந்துக்கிட்டு நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிட்ட இப்போ எதுக்கு திருப்பி வந்து போன மச்சான் திருப்பி வந்தேங்கிற மாதிரி எதுக்கு வந்தேன்னு சொல்லி கேட்டால், அங்கே உள்ளுக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, எனக்கு அவளுக்கு என்ன பிரச்சனை ஓடுதுங்கிறது இவளுக்கு தெரியுமா? ஏதாவது நான் சொன்னாதான் தெரியும். இப்பயும் சொல்கிறேன், அதெல்லாம் சும்மா நான் வீடியோக்காக நீ பேசிட்டு வந்திருப்ப, கண்டென்ட்டுக்கு பேசினேன். உண்மையிலே உன் பொண்டாட்டி உனக்கு ஃபோனும் பண்ணியிருக்க மாட்டா, வாய்ஸ் மெசேஜும் போட்டிருக்க மாட்டா அப்படின்ட்டு அந்த போட்டு காட்டிட்டேன். இப்போ மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைப்ப? எனக்கு என்னையை பற்றி பேசு, இவளை பேசுறியா பேசு. நடுவில் எதுக்கு புதுசாக முளைச்சாங்க? நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி முளைச்சா காணாமன் சுகைலுங்கிறவன், அவனை பற்றி எதுக்கு வீடியோவில் வந்துக்கிட்டு நீங்கள் செய்கிறது நியாயம்னா நாங்கள் செய்கிறது நியாயம் அப்படின்னா, இப்போ அவனா வந்து அந்த என் பேரனுக்கு வந்து ஏதோ நகையோ இல்லை வந்து ஒரு மோதிரமோ இல்லை பிரேஸ்லெட்டோ செயினோ வாங்கி கொடுக்க போகிறேன். நான் தானே வாங்கி கொடுக்கணும். அப்போ என் குடும்பத்தை நான் தானே பார்க்கணும். அவன் யார் ஊடால் வந்துக்கிட்டு அவன் பேரையே ஏன் இழுக்கிற? இந்த சண்டை வீட்டில் பிரச்சனை எதனால் வருதுன்னு சொல்லி நல்லா யோசிச்சு பார்த்தியா? உனக்கும் எனக்கும் பிரச்சனை இருந்தப்ப இப்போ கூட அந்த மிக்சி வாங்கி கொடுத்தேன்ல, அப்போ கூட வேணாருமா சொன்னேன். அவன் அவ்வளோ தூரம் சுகையில் வந்து கண்ணே மணியே முத்தேங்கிறதும் இவன் உட்காந்துக்கிட்டு புச்சுக்குட்டிங்கிறதும் என்னவனே மன்னவனேங்கிறதும் ஏன் ஒரு மிக்சி வாங்கி கொடுக்க மாட்டானாவே? நீ எதுக்கடா போய் வாங்கி கொடுக்குற அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நான் தான் சொன்னேன், என் பொண்டாட்டி என் குடும்பத்துக்கு ஒரு குடும்பத் தலைவனாக நான் தான் வாங்கி கொடுக்கணும். அவன் யார் வந்து வாங்கி கொடுக்குறதுக்கு? அதெல்லாம் முடியாது, நான் வாங்கி கொடுத்தே தீருவேன்னு சொல்லி தான் நான் போய் வாங்கி கொடுத்தேன். அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவளை பகைச்சிக்கிட்டு தான் நான் போனேன். அப்போ இன்னமும் வந்துக்கிட்டு சரி கட்டின புருஷன் ஒரு மிக்சி வாங்கி கொடுத்துருக்குறாரு, சரி ஞாயிற்றுக்கிழமை வர்றேங்கிறாரு, அவருக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக சரி வாங்க, வரும்போது இதை வாங்கிட்டு வாங்க அதை வாங்கிட்டு வாங்க, நான் சமைச்சு தர்றேன், உட்காந்து சாப்பிட்டு போங்க. இல்லையா உப்பு கண்டத்துக்கு வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதை வச்சு நான் வறுத்து தர்றேன். ஏதோ நம்ம வீட்டில் இருக்கிறது நான் ஒன்று சொல்லவா, எனக்கு இவன் என்ன தான் இந்த கறி குழம்பு இந்த ரசம் பருப்பு ரசம் இந்த சோறாக்கி போட்டாலும் மல்லிகைப்பூ மாதிரி நான் சோத்துக்கு செத்தவன் கிடையாது. பாசத்துக்கு கட்டுப்பட்டவன், அன்புக்கு அடிமையானவன். என்னையெல்லாம் பழைய சோறை வச்சு ஒரு பச்சை மிளகாவோ ஒரு உப்பு கண்டமோ பொரிச்சு கொடுத்து இந்தாங்க இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்டு போங்க, இந்த நீங்கள் வாங்கி கொடுத்த மிக்சியில் அரைச்ச துவையலுங்க, இந்தாங்க பருப்பு துவைய, இந்தாங்க புதினா துவைய, இதை சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னால் மனசார சொல்கிறேன். ஒரு 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 கோவலை சாப்பாடுனாலும் நிம்மதியாக சாப்பிட்டு வந்து அங்கேயே கூட படுத்து தூங்கும்போது கூட என் உசுறு போடால் கூட அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் நான் அங்கே வந்தாலே அவளுக்கு வேப்பங்காயாக கசக்குது. நீங்கள் இப்போ தெரியுதா உங்களுக்கு? மிக்சி வாங்கி கொடுமாமா மிக்சி வாங்கி கொடு அண்ணேன்னு சொல்லி சொன்னீங்களே, வாங்கி கொடுத்ததுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் ஆச்சில் வாங்கி கொடுத்து சரிங்க புது மிக்சியில் இருந்தாங்க சமைச்சிருக்கேங்க, இதில் தாங்க மசாலா அரைச்சேன், ஏதோ ஒன்று இங்கே உள்ள மசாலாவையும் வேணாங்கிற, இங்கே உள்ள புளியை கொடுத்தா வேணாங்கிற, இங்கே மல்லித்தூள் அரைச்சி வச்சுருக்கு, நானும் இதில் பங்குதாரர் இருப்பா, வர்ற லாபத்தில் உனக்கு நம்ம இப்போ சார்பாக மசாலாவை கொண்டு வந்து தர்றேப்பானா அதுவும் வேணாங்கிற. எதை கேட்டாலும் வேணாம் வேணாம் வேணாம், அங்கேருந்து கொண்டு வர பொருள் எதையும் நான் வாங்க மாட்டேன், நான் சுத்தமானவ, அவகிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டேன்னா என்னைய பூரா இந்த கூத்தியா கையால் வாங்கினதை சாப்பிட்டு எல்லாம் உடம்பு உழக்கிறா பாருன்னு சொல்லி என்னைய கேவலமாக பேசிடுவாங்க. ஒரு துளினாலும் உங்கள் கையால் கடையில் கூட மசாலா பொடி வாங்கிட்டு வந்து கொடுங்க, கையால் அரைச்ச பொடியை வாங்கிட்டு வந்துடாதீங்கன்னு சொல்லி சொன்னதுனால தானே இப்போ வரைக்கும் அதுக்கு கட்டுப்பட்டுக்கிட்டு சரின்றிருக்கேன். சரி அப்படி இருக்கிறவனை ஒரு எட்டு வாங்க மிக்சி வாங்கி கொடுத்ததுக்கு சாப்பிட்டு போங்கன்னு சொல்கிறதுக்கு எனக்கு என்ன குறையா உனக்கு? நான் கேட்குறேன். இப்படிலாம் வந்து என்னை வேற்றுமை பார்க்குறது, சுகையில் வந்து தலைக்கு மேலே தூக்கி வச்சுக்கிட்டு பேசுகிறது, இதனால தாங்க நான் இவன் மேலே இன்னும் பாசம் இல்லாமல் அக்கறை இல்லாமல் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கேன். இதை மாத்திரம் இவன் திருத்திக்கிட்டான்னு வைங்களேன், என் வாழ்க்கை இல்லை அவள் வாழ்க்கையும் சேர்ந்து நல்லா ஒளிமயமான எதிர்காலத்தை அவள் பார்க்கலாம். அந்த நாள் என்றைக்கு வரப்போதோ எனக்கும் தெரியல, பார்ப்போம். போகிற அளவுக்கு போகட்டும். இதுக்கு மேலே நான் சொல்லி உனக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் எங்கள் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நல்லதே நடக்கும்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் மண்ணள்ளி போட்டுறாத. எப்படியாவது இன்றைக்கி இல்லைனாலும் எலெக்ஷன் அன்றைக்கி நான் ஓட்டு போடுறதுக்கு உன்னை கூப்பிட்டு போகிறதுக்கு அங்கே வருவேன். அன்றைக்காவது எனக்காக நல்லது பொழுது ஏதோ ஒரு பிரியாணியோ இல்லை ஏதோ ஒரு மட்டனோ செஞ்சு வச்சு என்னை சாப்பிட வச்சு அழகு பார்த்து ஓட்டு போட கூப்பிட்டு போ. சரியா? நன்றி, வணக்கம், பாய்.